அனைவருக்கும் வணக்கங்கள். நாணயங்கள் சேகரிப்பாளர்களுக்கு நாணயமான பதிவு. ஒரு சின்ன 2 அணா கலெக்ஷனு, ஆனால் ரேர் கலெக்ஷனு. எல்லா இயரும் கிடைக்க மாட்டேங்குது. யூஎன்சி காயின்லாம் இதில் கிடைக்கிறது ரொம்ப டவுட்டு. கிடைக்கிற காயினில் குட் கண்டிஷனான காயின் வச்சுருக்கேன். இதில் இன்றைக்கி தான் வந்துச்சு. என்கிட்ட நிறையா இருக்குது இந்த காயின். ஆனால் எல்லா இயர் இல்லை, ஒரே இயரில் 10, 20 தான் அப்படி இருக்குது. சரி, எல்லா இயரும் ஒருத்தர் கொடுத்தாரு நண்பர். சரி அனுப்புங்கன்னு சொல்லி அனுப்புனேன், வாங்கினேன். அது மாதிரி ஒரு பைசாவும் எல்லா இயரு எல்லா மின்ட்டு அது ரெடி பண்ணிக்கிட்டு இருக்கேன். இது உள்ள ஃபுல்லாக கல்கட்டா மின்ட்டு. 7 வருஷத்தில் கல்கட்டா மின்ட்டு வெளியிட்ருக்காங்க. 1958 கல்கட்டா கிடையாது. பக்கத்தில் புக்கை வச்சு ரெஃபர் பண்ணிக்கிட்டே தான் தொழிற்சாலை மாதிரி நடத்திக்கிட்டு இருக்கேன். காயின் கண்டிஷனை பார்த்தீங்களா? காயினு, வருஷம், மின்ட்டு எல்லாமே சூப்பரான ஒரு கண்டிஷனில் உங்களுக்கு மொத்தம் ஒரு 27 காயின், 27 23ஆம் தேதியில் ஃபுல்லாக ரெடி பண்ணிட்டேன். இது வந்து ஃபுல்லாக இன்றைக்கி கல்கட்டா மின்ட்டு மட்டும் ரெடி பண்ணியிருக்கேன். காலையில் வந்து உங்களுக்கு மும்பை மின்ட்டும் ஹைதராபாத் மின்ட்டும் ரெடி பண்ணி இதோட வச்சு ஒரு பதிவு போடுவேன். ஒரே ஒரு செட்டு தான், அத்தி ஊற்றுறது மாதிரி ஒரு செட்டு மட்டும் இருக்குது. வேணுங்கிறவங்க வாங்கிக்கோங்க. காலைல பதிவில் போடுவேன். எத்தனை காயின்னு பார்த்து நான் போடுறேன். இது 9 நாணயம். 1939, 1940, 1941, 1942, 1943, 1944, 1945, 1946, 1947 மொத்தம் 9 வகையான நாணயம். 9 வருஷம். இதில் ரேர் காயின்லாம் இருக்குது. இதெல்லாம் நீங்கள் வலைத்தளத்துக்கெல்லாம் போய் இந்த 9 நாணயத்தையும் வாங்கணும்னு சொன்னால் குறைஞ்சது வந்து ஒரு 5000 ரூபா 6000 ஆகும். இந்த 9 நாணயத்தை வாங்கினோம்னா ஒவ்வொன்றும் அவ்வளவு விலை. ஒவ்வொரு நாணயமும் 1500 ரூபா, 2000 ரூபா, 3000ன்னு போட்டுக்கிட்டு இருக்காங்க. வலைத்தளத்தில் போய் எந்த நாணயத்தை வாங்க முடியலை. சிப்பிங் சார்ஜ் அதுக்கு மேலே போட்டுக்கிட்டு இருக்காங்க. இந்த நாணயம் வந்து குறைஞ்ச விலையை வந்து நான் 9 2 18 1800 ரூபா இது கொடுக்கலாம்னு இருக்கேன். சரி, உங்களுக்கு இன்னும் இன்றைக்கி ஒரு ஆஃபரை போட்டுருவோம். 1800. அதில் ஒரு 300 ரூபாயை குறைச்சிக்கோங்க. 1500 மட்டும் போடுங்க. இந்த 9 நாணயத்தை உங்களுக்கு அனுப்பிச்சி விட்ருவேன். வணக்கம், வாழ்த்துக்கள். சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். ஒரு அற்புதமான கலெக்ஷனு. 947, 46, 45, 44, 43, 42, 41, 40, 39, 39, 40, 41, 42, 43, 44, 46, 47, 48, 49, 49, 48க்கெலாம் போடணும். 47 வரைக்கும் தான். 9 விதமான நாணயங்கள். அதுக்கப்புறம் 1500 ரூபா தான். சூப்பர் செட்டானா ஒரே கலெக்ஷன், வேறு நீங்கள் கலெக்ஷனுக்கு தேடி அலைய வேண்டாம். அற்புதமான ஒரு கண்டிஷனில் அந்த நாணயம் இருக்கும். ரொம்ப ரொம்ப விலை குறைச்சி கொடுத்துருக்கேன். இதை ஒரே ஒரு செட்டு தான். நீங்கள் 2ஆவது செட்டு கட்டலாம் இல்லை. இது வந்து UAE, யுனைடெட் அரபு எமிரேட், ஐக்கிய அரபு கூட்டமைப்பு நாடுகளில் வந்து ஒரு கமாமினிட்டி காயின்ஸ். குளோபல் வில்லேஜ், பூமி என்பது ஒரு கிராமம் அப்படிங்கிறது கீழே எழுதியிருக்கும். அதாவது ஒரு கூட்டமைப்பில் ஒரு மீட்டிங் போடுதாங்க. அதில் வந்து இது எத்தனாவது மீட்டிங்னு பார்ப்போம். 20th செஷன் செலிப்ரேஷன்ஸ், 20வது கூட்டமைப்பு அதை செலிப்ரேஷன் பண்ணக்கூடிய விதமாக இந்த நாணயம் வெளியிட்டிருக்காங்க. UAE. ஆனால் நார்மல் காயின் கிடையாது, காமன் காயின் கிடையாது. இது வந்து யூஎன்சி காயின். ஒரு காயின் 150 ரூபா, ஒரு திர்கம். கமாமினிட்டி காயின்ஸு இது ஒன்று உங்களுக்கு வேணும்னா உங்களுக்கு வாங்கி வச்சுக்கோங்க. அப்புறம் ஒரு கென்யா 10 சென்ட் பெரிய காயின், பிக் காயின், பெரிய ஃபோல்டர் வச்சுருக்கேன். இதில் இது வேறு ஃபோல்டரு, இது வேறு ஃபோல்டரு, 7ஆம் நம்பர் ஃபோல்டரு. 1990 உள்ளது. ஒரு 200 தான் போட்டிருக்கேன். வலைத்தளத்துக்கு போனீங்கன்னா 499 ரூபா இந்த நாணயத்தினோட விலை. ஃபுல் பிராஸ் பித்தளை நாணயம். காப்பரு, செம்பு, நிக்கல்லாம் கிடையாது. ஃபுல்லாக பித்தளை நாணயம், பெரிய நாணயம். 1990 உள்ளது. 35 வருஷத்துக்கு முந்தி உள்ள ஒரு நாணயம். டேனியல் டொராண்டிச் அரஃப் அப்படின்னு அவரோட பேர் அதில் எழுதியிருக்கு. மோய், MOI, மோய், அரப் மோய். மேலே வந்து பிரசிடெண்ட் ஆஃப் ரிப்பப்ளிக் ஆஃப் கென்யா அப்படின்னு எழுதியிருக்கு.
கென்யாவின் சுதந்திரத்துக்காண்டி போராடிய ஒரு தலைவர். அவர் பேரும் இங்கே எழுதியிருக்கு. ஒரு நினைவு நாணயம், கமாமரேட்டிவ் காயின்ஸு, பெரிய ஒரு நாணயம். ஒரு 200 தான் போட்டிருக்கேன். ஃபுல் பித்தளை, ஃபுல் கண்டிஷன். எங்கிட்ட எந்த நம்பரோ பேரோ சின்னங்களோ எதுவுமே தேயாத வண்ணம் அற்புதமாக இருக்குது. ஒன்று தான் இருக்குது. ஒரு ஓல்டு கலெக்ஷன், என்னுடைய ஓல்டு கலெக்ஷன். இந்த ஃபோட்டோலாம் இன்றைக்கி போட்டது. காயினை எடுத்து க்ளீன் பண்ணி ஃபோல்ட்ரு போட்டு இதை கண்டுபிடிச்சி எழுதி இப்போ இது என்ன விலைன்னு தெரிஞ்சு அதில் நான் 3ல் ஒரு பங்கு, நான் 4ல் ஒரு பங்கு கீழே போட்டு கொடுத்துக்கிட்டு இருக்கேன். என்னுடைய கலெக்ஷனும் இது வேறு கிடையாது. ஒரு நாணயத்துக்கு மேலே இன்னொரு நாணயம் வேறு நண்பர்கிட்டலும் கிடையாது. வேணுங்கிற நாணயம் வேணுங்கிற நண்பர்கள் ரூபாயை போட்டு புக் பண்ணுங்கள். அந்த நாணயத்தை எடுத்து வச்சுருங்க, இந்தாங்க 200 அப்படின்னா நான் கவர் போட்டு உங்கள் பேர் எழுதி எடுத்து வச்சுருவேன். நீங்கள் புக்குடுன்னு சொல்லிட்டு நீங்கள் வீட்டில் போயிட்டிங்கன்னா அடுத்த ஆள் கேட்டாங்கன்னா என்னால் கொடுக்க முடியல. அதில் கொஞ்சம் மன வருத்தப்பட்ட வண்டி இருக்குது. அதனால் கொஞ்சம் பார்த்து செய்யுங்க நண்பர்களே. நன்றி, வணக்கம், வாழ்த்துக்கள். சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள்.